ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் என்ட்ரோ பிரெஞ்ச் முல்லைத்தீவுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். பல்வேறு இடங்களுக்கும் இன்றைய தினம் விஜயம் செய்த அவர் கொக்கு தொடுவாய் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி இன்று காலை அவர் நேரடியாக சென்று பார்வையிட்டார். ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி உள்ளிட்ட குழுவினர் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்க தலைவி மரிய சுரேஷ் ஈஸ்வரி மற்றும் சட்டத்தரணி கனகேஸ்வரன் ஆகியோரிடம் குறித்த புதைகுழி விவகாரங்கள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார். இதேவேளை வடக்கு மாகாணத்தின் பொருளாதாரம், கல்வி, விவசாயம், தொழில்துறை ஊக்குவிப்பு, காணி விடுவிப்பு, கன்னிவெடி அகற்றும் பணி, மீள்குடியேற்றம், இயற்கை வளங்கள் முதலீட்டு திட்டங்கள், முன்னுரிமை பயன்படுத்தப்பட வேண்டிய செயற்பாடுகள், பாதுகாப்புத் துறையின் செயற்பாடுகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடல் நேற்றைய தினம் ஐக்கிய நாடுகளின் ஸ்ரீலங்காவுக்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் என்ட்ரோ பிரெஞ்ச் உள்ளிட்ட குழுவினருக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸுக்கும் இடையில் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும்